டேய், என்னாச்சு? 3 பேரும் என்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டு எதையுமே சொல்லாம இப்படி உம்மன் இருக்கீங்க. என்னடா, என்னாச்சு? டேய் ஜான், நீயாவது சொல்லுடா. மாசமா இருக்கிற பொண்ண இப்படி நடுராத்திரில விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்திருக்க. என்னன்னு சொல்லு. இல்லப்பா, நேத்து அண்ணனை தனியா கூட்டிட்டு போய் அண்ணி ஏதோ பேசுனாங்களாம். அத பத்தி தான் அண்ணன் உங்ககிட்ட சொல்லணும்னு இங்க வர சொன்னான். அதான் எல்லாரும் வந்தோம். என்னடா, உங்க அம்மா புதுசா ஏதாவது திட்டம் போட்டிருக்காளா? எனக்கு எதிரா வேற ஏதாவது உல வைக்க கிளம்பியிருக்காளா? சொல்லு. ஏன் தயங்குற? எல்லாத்தையும் தாங்கி தானே ஆகணும். அவ இந்த ஜென்மத்துல மாற மாட்டா. அவளுக்கு இன்னும் ருக்கு அதிகமா வேலை சொன்னதுனால இப்ப டார்கெட்டு ஏன் பக்கம் திரும்பி இருக்கும். கோபமும் அதிகமா இருக்கும். அதெல்லாம் பாத்துக்கலாம். என்ன சொன்னா? என்ன உசுரோட வச்சிருக்க திட்டம் போட்டிருக்காளா இல்ல சாகடிக்கவே முடிவு பண்ணிட்டாளா? அவங்கெல்லாம் மாற மாட்டாங்கப்பா. இந்த ஜென்மம் என்ன, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவங்க மாற மாட்டாங்க. ஏன்பா இப்படி இருக்காங்க? நினைச்சாலே ஆத்திரமா வருது. அவங்களும் அந்த எலிசபெத்தும் சேர்ந்து என்னமெல்லாமோ திட்டம் போட்டிருக்காங்க. அதை என் பொண்டாட்டி கேட்டுட்டு சொல்றதுக்கே நடுங்கிட்டா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலப்பா. அதான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன். ஆஹா, அத சொல்றதுக்குதான் நேத்து என் மருமவ என்ன பார்க்க வந்திருக்கா. உங்க அம்மைய கண்ட உடனே அப்படியே வெலவெலத்து போய் அங்க இருந்து போயிட்டா. இப்பதான் புரியுது. சரி சரி, என்னதான் சொன்னா அத சொல்லு. ஐயோ அப்பா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உங்களை ஏதோ மருந்து கலந்து சாப்பாட்டுல கொடுத்து உங்களுக்கு பேரலைஸ் அட்டாக் வர்ற மாதிரி பண்ண போறாங்களாம். நீங்க எல்லாத்துக்கும் காரணம் கூட இருந்துகிட்டே குழி பறிச்சிட்டீங்களாம். சொத்தை உங்களுக்கு தெரிஞ்சேதான் ருக்குக்கு எழுதி கொடுத்தீங்களாம். மக ஏதோ லூஸ் டாக் விட்டுருப்பா போல. அதை பிடிச்சுக்கிட்டு இவங்க உங்களுக்கு முதல்ல பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு திட்டம் போட்டிருக்காங்கப்பா. இதுல இருந்து நாம எப்படியாவது தப்பிக்கணும்பா. அதுவும் இல்லாம நீங்க நடிக்கணும்பா. என்னடா சொல்ற? நான் நடிக்கணுமா? எதுக்கு நான் நடிக்கணும்? என்ன, நான் கை கால் விளங்காம இருக்கணும்னு பாக்குறதுக்கு உங்க அம்மாக்கு ஆசையா இருக்கு போல. பரவாயில்ல, அவ ஆசைய எதுக்கு கெடுப்பானே? அவளுக்கு தான் என்ன பிடிக்காத தவிர எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். ஆனா என்ன செய்யறது? சில நேரம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம அவளை சத்தம் போட்டுறேன். அதனால அவ இப்படி பண்ணணும்னு நினைச்சிருப்பா. சரி, செஞ்சுட்டு போறா. சாப்பாடு தானே, சாப்பிட்டுட்டு போனா போகுது. இப்ப என்னடா, நான் என் பிள்ளைங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வந்துட்டேன். இதுக்கு மேல எனக்கு என்னடா இருக்கு? வாழ்க்கையில எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனா உங்க அம்மா பிறவி குணத்தை மாத்த முடியாதுல்ல. என்னப்பா நீங்க இப்படி பேசுறீங்க? எங்களுக்கு நீங்க வேணும். நீங்க இல்லாம இந்த வீட்ல எதுவுமே இல்லப்பா. நீங்க இல்லாம எங்களால எதுவும் பண்ண முடியாதுப்பா. அவங்க பைத்தியக்காரத்தனமா வளர்றதுக்காக நீங்களும் இப்படி பேசுவீங்களா? என் பொண்டாட்டி எனக்கு ஆசையா மருந்து கலந்து சாப்பாடு தரணும்னு ஆசைப்படுறா. பின்ன அவ ஆசையை எதுக்குடா கெடுக்கணும்? இப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா. மனசு வலிக்குதுப்பா. எங்க எல்லாருக்கும் நீங்க வேணும்ப்பா. அவங்க ஒருத்தருக்காக இந்த மாதிரி ஒரு கெட்டத பண்ணணும்னு நினைப்பீங்களாப்பா? நீங்க நடிக்கணும்பா. எங்களுக்காக நடிக்கணும். உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுப்பா. ஆமாப்பா, அண்ணன் சொல்றது சரிதான். எங்களுக்கு நீங்க எப்பவும் வேணும். நீங்க எங்க கூடயே இருக்கணும். நாம அம்மாவை திருத்துறதுக்காவது நீங்க நடிக்கணும்ப்பா. கண்டிப்பா அம்மா திருந்துவாங்கப்பா. சரிடா, எனக்கு என் பிள்ளைங்களும் முக்கியம். நீங்க சொல்றதுக்காக நான் நடிக்கிறேன்டா. என்னடா பண்ணணும் சொல்லுங்க. அப்பா, அவங்க கொடுக்குற சாப்பாடெல்லாம் நீங்க சாப்பிடக்கூடாது. எல்லாத்தையும் தூர போட்டுறணும். நாங்க உங்களுக்கு சாப்பாடு தருவோம். அதை மட்டும்தான் நீங்க சாப்பிடுறீங்க. அப்பா, இன்னையில இருந்து நீங்க நாங்க என்ன சொல்றோமோ அதை தான் செய்றீங்க. நீங்க அம்மா மேல பரிதாபப்பட்டோ அம்மாக்காகவோ எதுவும் செய்யக்கூடாது. ஆனா நீங்க உடம்பு முடியாத மாதிரி நடிக்கணும்பா. அப்பதான் அவங்க இன்னும் என்ன திட்டம்லாம் போட்டிருக்காங்கன்னு தெரிய வரும். அவங்க ஏதாவது லூஸ் டாக் விடுவாங்க, உளருவாங்க. அப்பா, கொஞ்சம் கொஞ்சமா அம்மாவை நாம மாத்தணும். இதை தவிர வேற வழியே இல்லப்பா. இப்பவே நாம மறுபடியும் எல்லாம் தெரிஞ்சு அவங்கள கண்டிச்சோன்னு வச்சுக்கோங்க. அவங்க இன்னும் மோசமான நிலைமைக்கு தான் போவாங்க. அவங்களுக்கு நீங்க கஷ்டப்படணும். அதனால நீங்க கஷ்டப்படுற மாதிரி நடிங்கப்பா. டேய், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்றேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த குடும்பம் நல்லா தாண்டா இருக்கும். நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க. எதுக்கும் கவலைப்படாதீங்க. சரிடா, நேரம் ஆயிட்டு. போய் எல்லாரும் தூங்குங்க. சும்மா மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. உங்க அம்மா தர்ற எதையும் நான் சாப்பிட மாட்டேன். உங்களுக்காக நான் நடிக்கிறேன். போதுமா? தேங்க்ஸ்பா. இது போதும்பா. அப்பா, எங்களுக்கு நீங்க எப்பவுமே வேணும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. நீங்க இல்லனா எங்களால எப்படி இருக்க முடியும்னு தெரியலப்பா. புரிஞ்சுக்கோங்கப்பா. டேய் ஜான், சின்ன குழந்தை மாதிரி எதையாவது பேசிட்டு இருக்காத.
அப்பா எப்பவும் உங்க கூட தான் இருப்பேன். சரி, எல்லாரும் போய் படுத்துக்கோங்க. சரிங்கப்பா. என்னக்கா, எங்கேயாவது வெளியே கிளம்பிட்டியா? ஏண்டி, என்னாச்சு? நான் அவர் கூட செக்கப் போறேன். ஆமா, என்ன ஏன் மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்க? என்னாச்சுடி, ஏன் கோவமா இருக்க? ஐயோ அக்கா, இந்த வீட்ல என்ன நடக்குனே உனக்கு எதுவும் தெரியல. நீ அத்தை கிட்ட ஏதாவது லூஸ்டா கூட்டியா? ஏண்டி, அன்னைக்கு ஏதோ அத்தை பேசினாங்க, நானும் பதிலுக்கு பேசினேன். அப்படின்னா ஏன்? போக்கா, எல்லாம் போச்சு. நீ வேற உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? உன் வெகுளித்தனத்தால எல்லாத்தையும் ஒளறி தொலைச்சிருக்க. என்னாச்சு இருக்கு? என்னடி பிரச்சனை? என்னன்னு சொன்னதானே தெரியும். நான் எதுனாலும் எதீச்சியா தான் சொல்லியிருப்பேன். என்னடி? ஐயோ போக்கா, நீ எதீச்சியா தான் சொன்ன. ஆனா எடுத்துக்கிறவங்க காரியமெல்லாம் எடுப்பாங்க. அத்தை எல்லாத்தையும் காரியமா தான் பார்க்கும். அது உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி சொன்ன? எல்லாத்துக்கும் மாமா தான் காரணம், மாமாக்கும் எல்லாம் தெரியும்னு ஏன்கா சொன்ன? என்ன இருக்கு? என்ன சொல்ற? நான் என்ன சொன்னேன்னு கூட எனக்கு ஞாபகத்துல இல்ல. அத்தை ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக ஏதாவது பேசியிருப்பேன். மாமா தான் காரணம்னு சொன்னா எதுக்கு? ஐயோ அக்கா, சொத்து என் பேர்ல எழுதுறதுக்கு மாமாக்கும் தெரியும்னு சொன்னியா? ஏன்கா, ஏன் சொன்ன? ஆமா இருக்கு, அப்படி ஏதோ கேட்டாங்க. இல்ல சொத்தை பிச்சை எடுக்கிறியா ஏதோ சொன்னாங்க இருக்கு. எனக்கு சரியா மைண்ட்ல இல்ல. நானும் அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக மாமா எல்லாருக்கும் தெரிஞ்சுதான், மாமாக்கும் தெரிஞ்சுதான் எழுதி வச்சாங்களோ ஏதோ சொன்ன இருக்கு. ஏன் இருக்கு? இப்ப என்னாச்சு? பூக்கா, மாமாவை கொல்ற அளவுக்கு திட்டம் போட்டிருக்காங்க தெரியுமா? என்னடி சொல்ற? என்ன சொல்ற? ஆமாக்கா, மாமாக்கு மருந்து சாப்பாட்டுல கலந்து கொடுத்து மாமாவை கை கால் வழங்க விடாம பேரலைஸ் அட்டாக் வந்த மாதிரி பண்ணிட்டு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு அத்தையும் அத்தையும் எலிசபெத்தும் பேசியிருக்காங்கக்கா. இது அக்கா கேட்டுட்டு வந்து மாமா கிட்ட சொல்லலான்னு போயிருக்காங்க. அப்ப பார்த்தா அத்தை வந்துட்டாங்களாம். கடைசியில என்ன பண்ணன்னு தெரியாம நேத்து அத்தான பீச்சுக்கு கூட்டிட்டு போய் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவரும் நீங்க அப்படியே நடிங்கப்பான்னு அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்பதான் எனக்கு ஜேம்ஸ் சொன்னாரு, உங்ககிட்ட கூட சொல்ல வேண்டாம்னு தான் சொன்னாங்க தெரியுமா? யாருக்கிட்டையும் யாரும் சொல்லிக்க வேண்டாம், ஏன்னா பொம்பளைங்க கிட்ட விஷயம் போச்சுன்னா அது அப்படியே வெளியே வந்துருதுன்னு சொல்றாங்கக்கா. இக்கா, என் மனசு கேட்காம தான் உங்ககிட்ட சொன்னேன். தயவு செஞ்சு இனிமேலாவது எதையாவது உளறி கொட்டாதக்கா. நீ யதார்த்தமா பேசுற ஒன்னும் எல்லாரும் காரியமா எடுத்துக்கிறாங்கக்கா. என்ன? ஐயோ ருக்கு, என்னடி இப்படி சொல்ற? எனக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருக்கு. அதுவும் கட்டின புருஷனை. ஏய், யாராவது அப்படி நினைப்பாங்களா? என்ன இருக்கு இப்படிலாம் இருக்காங்க? எனக்கு அவங்கள நினைச்சா என்ன சொல்லனே தெரியல ருக்கு. தலை சுத்தே வந்துரும் போல இருக்குடி. என்னடி இப்படி சொல்ற? இப்படிலாமா இருப்பாங்க? ஆமாக்கா, நம்மள மாதிரியோ நம்ம வீட்டுல உள்ளவங்க மாதிரியோ கிடையாதுக்கா இவங்க. ஐயோ, அதுலயும் அத்தை நினைச்சாலே எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நம்ம அம்மாவும் அப்பா கிட்ட எத்தனையோ முறை சண்டை போட்டிருக்கு. அப்பாவும் அடிக்கலாம் கூட செஞ்சிருக்காரு. ஆனா அதெல்லாம் பார்க்கும்போது மாமா எவ்வளவோ நல்லவர். என்னைக்காவது அத்தைய கை வாங்கியிருப்பாரா? இல்லல்லக்கா. ஆனா நம்ம அம்மா என்னைக்காவது ஒரு நாள் அப்பாவை இப்படி ஆகணும்னு நினைச்சிருக்குமா? காணுமே காணுமேனு கொஞ்சம் லேட்டா வந்தா கூட சாப்பிடாம மொழின்னு வாசல எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இங்க அத்தை கொலை பண்றது அளவுக்கு. ஐயோ, சரியான கொலைகாரிக்கா. ஏக்கா, ஜாக்கிரதையே இருக்கா. உன் குழந்தைய இப்படி பண்ண நினைச்சாங்களேன்னு நானே அதிர்ச்சியில இருந்தேன். ஆனா இப்போ மாமாவை கொல்ற அளவுக்கு அத்தை துணிஞ்சிருக்காங்கன்னா எப்போ சரியான டெரர் இருக்கா. ஏக்கா, நீ அதுகிட்ட நான் வாயை கொடுக்காத. ஏதாவது சொன்னா கூட சொல்லிட்டு போகுது. இங்க பாரு, அதுக்கெல்லாம் அப்படியே சப்பு 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 சப்புன்னு அறையணும் போல எனக்கு ஆத்திரம் வருது. ஆனா என்ன நானே கட்டுப்படுத்திக்கிறேன். ஏன் தெரியுமா? நாம ஏதாவது பண்ண போய் அதனால பாதிக்கப்படுறது மாமானா என்னால தாங்கிக்கவே முடியலக்கா. ஆமா ருக்கு, இனி நான் வாயே திறக்க மாட்டேன். சே, நான் எதேச்சியா சொன்னதுனால மாமாக்கு இப்படி ஒரு பாதிப்பாகும்னு நினைச்சா என்னால தாங்கிக்கவே முடியலடி. இப்ப மாமாவை எப்படி இருக்கு காப்பாத்துறது? அதெல்லாம் நீ தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத. அத்தாங்கிட்டையும் காட்டிக்காதக்கா. அத்தான் பாவம். அத்தான் எல்லாரும் சேர்ந்து, ஜேம்ஸ் எல்லாருமே சேர்ந்து முடிவெடுத்திருக்காங்க. மாமாவையும் கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காங்க. மாமாவை கை கால் வழங்காத மாதிரி படுத்த படுக்கையா இருக்கிற மாதிரி நடிக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் தான் என்ன நடக்கும்னு தெரியும்னு சொல்லியிருக்காங்கக்கா. நீ எதையுமே காட்டிக்காத, உனக்கு தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்காதக்கா. சரிடி, நான் பாத்துக்கிறேன். நீ பார்த்து கவனமா இரு. இங்க பாரு, ரொம்ப தேவையில்லாம யார்கிட்டயும் சண்டை போடாத இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. இன்னைக்கு மாமாக்கு இப்படி பண்ண துணிஞ்சவங்க நாளைக்கு உனக்கு ஏதாவது பண்ணிடுவாங்களான்னு பயமா இருக்கு. ஐயோ அக்கா, தேவையில்லாம பயப்படாத. நாம எப்பவும் போல இருந்தாதான் நமக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு அவங்க இருப்பாங்க. அதுவும் இல்லாம நீ எதையாவது உளர போய் பாவம் அந்த அக்கா ஜாக்சனுக்காக பாருக்கா. அக்காக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஜாக்சன் பாவம்ல,
அதெல்லாம் கவனத்துல வச்சு நீ வார்த்தையை வெளியே விட்டுறாத. சரி ருக்கு, நான் பாத்துக்கிறேன். நீயும் எதேச்சியா இருக்கிற மாதிரி போயிரு. இங்க அடிக்கடி வராத. நீ வந்தனா சந்தேகம் வரும். சரியா? நான் பாத்துக்கிறேன்க்கா, நீ கவலைப்படாம இரு. நீ பார்த்து கவனமா இரு. செக்கப் போயிட்டு வா. சரியா? சரி ருக்கு, அப்ப நான் வரேன்க்கா. சரிடி. மகா மகா, என்னடி எங்க இருக்க? ஏய், என்னவா என் செல்ல பொண்டாட்டி இன்னைக்கு சிரிக்கணும்னு சிரிக்கிற மாதிரி இருக்கு. என்னடி, என்னாச்சு? ஏன் என்ன பார்த்தா உங்களுக்கு அப்படியே தெரியுது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க 5 நிமிஷம் லேட்டு. நான் அப்பவே உங்களை எதிர்பார்த்தேன், அதான். ஓ, அதுக்குதான் கோவமா? நமக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல, அதான் கொஞ்சம் நிதானமா வந்தேன். அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேனேன்னு கொஞ்சம் கூட உங்களுக்கு தோணல? எப்படி தோணாம இருக்கும்? என் செல்லம் என்னை எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்குன்னு தோணுதானே செய்யும். அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தேன், லேட் ஆயிட்டு. அதானே பார்த்தேன். அத சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கியா மகா? எனக்கு என்ன, நல்லா தாங்க இருக்கேன். ஏன் ஏதாவது வித்தியாசம் தெரியுதா என்ன? இல்ல, இனிமே வர வர உனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதான் நினைச்சேன். ஆமாங்க, கொஞ்சம் கொஞ்சம் மூச்சு ரொம்ப தான் வாங்குது. உங்க புள்ள போட்டு பாடாதான் படுத்துறான். என்ன செய்யறது? என்னால வாங்க முடிஞ்சா நான் ஒரு 6 மாசம் என் வயித்துல வச்சுக்கிறேன்னு சொல்லிடுவேன். ஆனா அப்படி இல்லையே. எப்படி இருக்கும்னு நினைச்சு பாக்குறேன். உங்க வயித்துல ஒரு மூட்டையை வச்சு நல்லா சேலையை எடுத்து பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அதுக்கு என்ன, பாத்துருவோம். ஐயா போங்க, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஏன் நீ வயித்துல சுமந்துக்கிட்டே இருப்ப, நானும் கொஞ்சம் அப்படி சுமந்தா எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி தான் பாக்குறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், வாங்க கிளம்புவோம், நாளைக்கு பாப்போம். அப்படிங்கிற? அப்படித்தான். ஐ லவ் யூ மகா. ஐ லவ் யூ சோ மச்ங்க. ஏங்க இருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன், குடிச்சிட்டு அப்புறமா வாங்க. சரியா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஆபீஸ்ல இன்னைக்கு செல்வம் காஃபி போட்டு தந்தான், குடிச்சிட்டு தான் வந்தேன். அடிக்கடி காஃபி குடிச்சா சரி இருக்காது. வேண்டாம், நீ குடிச்சியா? நான் இப்பதான் பால் குடிச்சேங்க. சரி வா மகா, முதல்ல செக்கப் போயிட்டு வந்துருவோம். சரிங்க. என்னம்மா, என்னாச்சு? ஏன் இப்படி முறைக்கிற? ஏனே, நான் உன் தங்கச்சி தானே. ஏங்கிட்ட உனக்கு உண்மையை சொல்லணும்னு தோணல. என்ன உண்மைமா? என்ன உண்மை? நீ போய் சொல்லாதனே. என்கிட்ட இருந்து ஏனே மறைச்சே? அம்மா இப்படி ஒரு காரியத்தை பண்ணதுக்கு துணிஞ்சிருக்காங்க. நான் ஜான் அண்ணனும் ஜேம்ஸ் அண்ணனும் பேசிட்டு இருந்ததை கேட்டேன். ஏனே அவங்க ஏன் இப்படி இருக்காங்க? என்னால தானே? எனக்கு தெரியும். நான் டேவிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. எல்லாத்துக்கும் காரணம் அப்பான்னு நினைச்சு அப்பாவை பழி வாங்க துடிக்கிறாங்கல்ல. வேண்டானே, நான் டேவிட்ட கல்யாணம் பண்ணிக்கல. நான் தனியாவே இருந்துடுறேனே. அண்ணே, அம்மா கிட்ட போய் சொல்லு, இப்படி ஒரு காரியத்தை பண்ண வேண்டானே. இல்லம்மா, ஆவேசப்படாத, பொறுமையா இரு. அதுக்கு நாங்க வழி தேடிட்டோம், அப்பா கிட்டயும் சொல்லிட்டோம். உன்கிட்ட சொன்னா நீ மனசு கஷ்டப்படுவேன்னு தான் சொல்லல. எல்லாத்துக்கும் காரணம் எலிசபெத் தான். அவதான் கொம்பு சீவிட்டே இருக்கா. அம்மாவும் அவளுக்கு ஏத்த மாதிரி ஆடுறாங்க. ஏற்கனவே அம்மா குணம் தெரிஞ்சது தானே. உனக்கும் டேவிட்க்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா. அது மகா சொல்லியிருக்கா, சொத்தை எழுதி வைக்கிறதுக்கு அப்பாவும் காரணம்னு. அதனாலதான் அவங்க கோபம் அப்பா பக்கம் திரும்பி இருக்கு. நீ கொஞ்சம் பொறுமையா இரு ஜாக்குலின், நீ கோபப்படாத. உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். இங்க பாரு, அம்மா நினைச்சபடியெல்லாம் நாம எதுவும் பண்ண முடியாது. கொஞ்ச நாளைக்கு அப்பாவை நடிக்க சொல்லிருக்கோமா. வெளியே யாருக்கும் தெரிய வேண்டாம். உன்கிட்ட சொன்னா ஏதாவது விஷயம் வெளியே வந்துடும் தான் சொல்லல. மத்தபடி எதுவும் இல்லம்மா, புரிஞ்சுக்கோமா. அண்ணன் எது சொன்னாலும் நம்ம நல்லதுக்காக தான் செய்வேன்னு உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? சரிண்ணே, ஆனா என் கல்யாணத்தினாலதான் இப்படி ஒரு பிரச்சனைனா நான் கல்யாணமே பண்ணிக்கலனே. நான் அப்படியே இருந்துடுறேனே. எனக்கு அப்பா ரொம்ப முக்கியனே. அப்பாவை ஏதாவது பண்ணாங்கன்னா நான் உசுரோடே இருக்க மாட்டேனே. எனக்கு அப்பா வேணும்னே. உனக்கு மட்டும் இல்ல ஜாக்குலின், நம்ம எல்லாருக்குமே அப்பா எவ்வளவு முக்கியம்னு எல்லாருக்கும் தெரியும். அப்பாவை யாருக்காகவும் எங்களால விட்டு கொடுக்க முடியாதுமா, புரிஞ்சுக்கோமா. அப்பாக்கு எதுவும் ஆகாது, நான் பாத்துக்கிறேம்மா. சரிண்ணே. சின்ன சாக்குலின், எடி நீ எங்க ரூம்குள்ள வந்திருக்க. என்ன லஞ்சம் கேக்குறியா எங்க அப்பாட்ட? காசு கேட்டதானே? சொல்லு, சொல்லு. ஏலே, எங்க ஏறிக்கிட்டு நிக்கிற? என் அண்ணே முதுகுல ஏறுற, ஏறல கீழே. எங்க அப்பா மேல நான் ஆடுறேன், வா மேல ஆடுறேன். நீ ஆடுறன்னா உங்க அப்பா மேல போய் ஆடு. சரியான ஆடுதான். இங்க என்னத்துக்கு வந்திருக்க? காசு
உனக்கு பயமா இருக்கு. நீ அப்படியே பயந்துருவ. ஏல நடிப்பு நடிக்காதல, போய் புக் எடுத்துட்டு வா, படிப்போம். புக் எடுக்கணுமாம்ல? புக் உடனே சும்மா சும்மாலாம் படிக்க முடியாது. இப்போ என்னத்துக்கு நீ படி படின்னு டார்ச்சர் பண்ற? பள்ளிக்கூடத்துல தான் டார்ச்சர் பண்றாங்கன்னா நீயும் டார்ச்சர் பண்ணுவியா? சும்மா சும்மா படி படின்னு எப்படி படிக்க முடியும்? உடனே சும்மா எப்ப அவத்தால இப்படியே சொல்லிட்டு இருக்காத. முதல்ல படிக்கிற காலத்துல நீ ஒழுங்கா படிச்சிருக்கணும். என்னையில படிக்க சொல்றா? என்னைய இல்ல என் தங்கச்சியே கேள்வி கேப்பியோ உதைக்க போறேன் பாரு. பின்ன என்னப்பா படிக்க சொல்றா? நானே எங்கேயாவது விளையாடலாமா? ஜான்சி தப்பாவை லீவ் போட சொல்லிட்டு இருக்கேன். ஜான்சி தப்பா லீவ் போடாம சிட்டியை விட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டான். நீ வேற கண்ணுடைய கீழே அடக்கி நீ முழிச்ச உடனே நான் பயந்துடுவேனா? இப்ப பாரு எப்படி ஓடுறேன்னு. எங்க அம்மா கிட்ட ஓடியே போயிடு வந்துடுமா? டேய் இரு வர அடி வெளுக்க போறேன் பாரு உனியே. அவன் கிடக்குறான் முடுமா. நீ சாப்பிட்டியா? அதெல்லாம் சாப்பிட்டேனே. நீ எப்படின்னு இருக்க? எனக்கு என்ன, நல்லா தான் இருக்கேன். என் பொண்டாட்டி என்ன நல்லா கவனிச்சுக்கிறா. பின்ன என்ன? ஏனே இந்த எலிசபெத் மட்டும் இப்படி இருக்கா? அன்னைக்கு நேர் மாறா. என்ன செய்யறது, எல்லாரும் ஒரே மாதிரியா இருப்பாங்க. அதுவும் சரிதான். சரிண்ணே நான் வரேன், நீ ரெஸ்ட் எடு. சரிம்மா, கவலைப்படாம இரு, எல்லாம் சரியாயிரும். சரியா? சரிண்ணே. என்ன எஸ்தர், ஏதோ பேசுறதுக்கு வந்த, எதுவுமே பேசாம என்ன பார்த்துட்டே இருக்க. நான் அன்னைக்கு உன்னை அடிச்சிட்டேனே, கோவமா? என்ன மன்னிச்சிருமா. சேச்சே அதெல்லாம் இல்ல, பார்த்தேன். ஏங்க நான் உங்களை புரிஞ்சிக்கவே இல்லை. இல்ல எஸ்தர், நான் தான் உன்னை புரிஞ்சுக்கவே இல்லை. நான் உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கேன். அதை என்னால வெளிக்காட்ட தெரியல. நீ எனக்கு கிடைச்ச வரம். உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி, அதுவும் இவ்வளவு அன்பான பொண்டாட்டி யாருக்காவது கிடைப்பாங்களா? எனக்கு கிடைச்சிருக்கிறத நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றேனா, உன்ன மாதிரி ஒரு அன்பான பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்றேன். இனி தினமும் உன் கையாலேயே நான் சாப்பிடணும். இவ்வளவு நாளும் வேலை பிஸியில அங்க இங்கன்னு அழிஞ்சிட்டேன். ரெஸ்டே இல்லாம போச்சு. நாம ரெண்டு பேரும் டைம் செலவு பண்றதுக்கு நேரமே கிடைக்கல. இப்ப வேட்டியா வீட்டுல தானே இருக்கேன். அதனால இனி உன் கையால தான் நான் சாப்பிடணும். என்ன நிஜமாவே இவரு அப்படி சொல்றாரா? இல்ல நாம மருந்து கலந்து கொடுக்க போறோங்கிறது இவருக்கு தெரிஞ்சிட்டா? அது எப்படி தெரியும்? அது தெரியறதுக்கு சான்ஸே இல்ல. இவரு எதேச்சியா வழக்கம் போல லூசு மாதிரி உளறிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கேன். என்ன எஸ்தர் அப்படி பாக்குற? இத்தனை வருஷமா பிள்ளைங்க ஆபீஸ் அது இதுன்னு அலைஞ்சிட்டேன். இனி அது கடைசி காலத்தை உன் கூட செலவு பண்ணணும்னு நினைக்கிறேன். நாம ரெண்டு பேரும் நிறைய டைம் செலவு பண்ணணும். நான் உன் கூடயே இருக்கணும். உன் கையால எனக்கு சாப்பாடு தரணும். நம்ம ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலே இல்லாம போச்சு. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கேன். என்ன மன்னிச்சிருமா. இனி காலம் பூரா உன் கூடயே இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமாங்க, நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்ததே கிடையாது. நீங்களும் வேலை பிஸில இருந்திருக்கீங்க, நானும் பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். உங்க கூட பண்ணதே கிடையாது. இனி நான் உங்களுக்காக ஸ்பெஷலா கவனிக்க போறேன். நான் கவனிக்க போற கவனிப்புல நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்கன்னா பாத்துக்கோங்க. ஆமா, ஏற்கனவே ஆச்சரியத்துல திக்கு முக்காடி போய் தான் நிக்கிறேன். உன் அன்பு என்ன எந்த அளவுக்கு கொண்டு போய் நிறுத்தி இருக்கு தெரியுமா? உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைச்சா எல்லாருக்கும் எவ்வளவு சந்தோஷமா வாழ்க்கைய அனுபவிப்பாங்க தெரியுமா? நீ எனக்கு பொண்டாட்டிய வந்த பிறகுதான் இந்த பிசினஸ்ல நான் இந்த அளவுக்கு மேல போய் நிக்கிறேன். நீ என்ன ஒவ்வொரு தடவையும் எப்படி எல்லாம் தூக்கி விட்டுருக்கேன்னு நினைக்கும் போது பிரமிப்பா இருக்கு. இன்னும் என்னை எங்கெல்லாம் கொண்டு வைக்க போறேன்னு நினைக்கும் போது அம்பட்டு பூரிப்பா இருக்கு. உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டிய நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. வார்த்தையே வர மாட்டுக்கு. போங்க, நீங்க என்னைய ரொம்ப தான் புகழ்றீங்க. அப்படிலாம் நான் என்ன பண்ணிட்டேன்? அப்படி ஒண்ணும் பண்ணல. இனிமே தானே நான் உங்க கூடயே இருந்து கவனிச்சுக்க போறேன். உங்களை நல்லா பாத்துக்குவேன். நான் கவனிக்கிற கவனிப்புல உங்களுக்கு உலகமே தலைகீழா போயிரும். ஏ அப்பா, நீ சொல்றத நினைச்சாலே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உன் கழுத்துல தாலி கட்டினதை நினைச்சா இப்பதான் எனக்கு பூரிப்பு அதிகமாகுது. ஐ லவ் யூ எஸ்தர். ச்சே சும்மா இருங்க. நீங்க வேற பேரம்பேத்திக்க காதுல விழுந்தா என்ன நினைக்கும்? என்ன நினைப்பாங்க? தாத்தாவும் பாட்டியும் அவ்வளவு அந்யோன்யமா இருக்காங்கன்னு நினைப்பாங்க. சரிங்க, வாங்க. என் கையால இன்னைக்கு உங்களுக்கு முறையா பால் காய்ச்சி தரப்போறேன். ஆமா, எடுத்துட்டு வா. நான் குடிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன்.
உன் கையால சாப்பிட்டாதான் எனக்கு தூக்கமே வரும். சரிங்க, இப்பவே போய் காய்ச்சி எடுத்துட்டு வரேன். சரி எஸ்தர், மனசுல எதையும் வச்சுக்காத. நான் உன்னை அடிச்சத மன்னிச்சிரு, சரியா? ஏங்க நீங்க என்ன அடிக்காம யார் அடிப்பா? நானும் தான் அன்னைக்கு தப்பா நடந்துக்கிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. உனக்கு என்ன தெரியும்? உன் தங்கச்சி பண்ண தப்புக்கு நீ எப்படி பொறுப்பாவ? நான் தான் லூசு மாதிரி உன்னை அடிச்சிட்டேன், மன்னிச்சிரு எஸ்தர். சரிங்க. என்னம்மா நடிக்கிற? ஆ? நான் உன் கையால பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். என் பிள்ளைங்களுக்காக நான் உசுர் வாழ்ந்துதான் ஆகணும். என் பிள்ளைங்களை ஒரு நிலைக்கு கொண்டு போகணும். நான் சாகுறதுக்கு எப்பவுமே கவலைப்பட்டவன் கிடையாது. ஆனா என் பிள்ளைங்க நல்ல நிலைமைக்கு போகணும். உன் கையால இனிமே நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். உன்ன மாதிரி ஒருத்திய கெட்டினதை நினைச்சா முறையா நான் அவமானப்பட்டு கூனி குறுக்கித்தான் போறேன். கடவுளை கும்பிட்டுக்கிட்டு கர்த்தர் கர்த்தர்னு சொல்லிக்கிட்டு நீ பண்ற பாவத்தெல்லாம் என்னடி சொல்றது? துரோகிக்கு கூட இப்படி ஒரு காரியத்தை நாம பண்ண மாட்டோம். ஆனா நீ என்ன கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷம் கழிச்சு என்ன முடக்கணும்னு பாக்குறியே, நீ எல்லாம் என்ன ஜென்மம்? மனசு அப்படியே வலிக்க தாண்டி செய்யுது. உன் முகத்துல கூட முடிக்க பிடிக்கல. ஆனா என் பிள்ளைங்க சொன்ன சொல்லுக்கு நான் கட்டுப்பட்டு நிக்கிறேன். என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அதுங்களுக்காக நான் என்னனாலும் செய்வேன். இனி நீயா நாங்கனாலும் பாப்போம் முடி. என் பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆகாது. நான் இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைங்கள நீ தொட கூட முடியாது. பைத்தியக்காரி, எந்த விஷத்தை கொடுத்து என்னை கீழே தள்ள பாக்குறியோ அது உன்னதான் கீழே தள்ள போகுது. எனக்கு எதுவும் ஆகாது. என் பிள்ளைங்கள நான் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். என் பிள்ளைங்களுக்காக அவங்க சொல்ல நான் காப்பாத்த வேண்டி, அவங்களுக்காக நான் உசுரோட இருந்துதான் ஆகணும். இனி என்ன நடக்க போகுதுன்னு பாப்போம்.